வெல்கம் டு லிவிங் மை சாப்டர். எனக்கு எப்பயுமே ஃபிஷ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். கடையில பாக்குறதுக்கு அழகாவே இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு வருவேன். ஆனா இன்னைக்கு ஃபிஷ் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுல 2 ஃபிஷ் எடுத்தேங்க. அது 2 ஃபிஷ்ஷுமே பீட்டா ஃபிஷ். அது நாங்க என்ன மாதிரி எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு ஐடியா இல்ல. பட் இதுக்கு பிறகுதான் அதை எப்படி வளர்க்கணும், எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். சரிதானே? இப்ப நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்க. இப்ப நாங்க 2 ஃபிஷ்ஷையும் எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. ரைட். இப்ப 2 பவுல் இருக்கா, இதுல 2 ஃபிஷ் இருக்கு. இதுல ஒயிட் கலர், அடுத்தது மெரூன் மிக்ஸ். இப்ப நாம வாட்டரை போட்டுட்டோம். சரிதானே? இப்ப இது 2ல எதை எடுப்போம்டா? ஒயிட் கலரை எடுக்கலாம். எடுத்து அது என்ன துடிக்குது பாருங்க. சரி, இப்ப மெதுவா நாங்க அந்த வாட்டரை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு பவுல்ல போட்டோம். இதோ குதிச்சிச்சு பாத்தீங்களா? அதுல ஒரு பவுலுக்குள்ள போடுறதுக்கு ஸ்டோன் டெக்கரேஷன் டான் எடுத்தேன். இப்ப பாருங்க, அதையும் நாங்க சின்ன சின்னதா போடலாம். இப்ப நான் போட்டு காட்டு, நீங்க பாருங்க. இது ஏன் அப்படி நான் போடுறேன்னு சொன்னா, குட்டி குட்டியா இதுக்குள்ள இருக்கும் போது அதுவும் ஒரு அழகா இருக்கும் இல்லையா? எனக்கு டெக்கரேஷன் பண்றது அப்படின்டா ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் ஃபிஷ்ஷை டெக்கரேட் பண்ண போறோம் அந்த பவுல் அப்படின்னா இன்னமே பிடிக்கும். சின்ன சின்ன லைட் செட்டப் அதெல்லாம் போட்டு நாங்கள் பார்த்தோம்டா, மைண்டுக்கும் ரிலாக்ஸ் ஆயிருக்கும். அதை பார்க்கும்போதும் எங்களுக்கும் அது என்னடா இப்படி அழகா இருக்கே அப்படின்னு நாங்களே அதுக்குள்ள லைச்சிடுவோம். ரைட், ஓகே. இந்த ஸ்டோனை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்லையும் வாங்குங்க. கண்டிப்பா அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸை கொடுக்கும். இட் ஓகே. இப்ப ஸ்டோனை போட்டுட்டு வரோம். அது எப்படி அழகா கொடுக்குதுன்னு பாருங்க. இப்போ வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த பவுலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு தான் அந்த ஃபிஷ் எடுத்து அந்த பவுலில் போட போகிறோம். ஃபிஷ் அப்படின்ட்டு சொன்னால் அது கலராக இருக்கும். எனக்கு எப்பயுமே ஒயிட் கலர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அது ஒரு தூய்மையான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுனால ஒயிட் எப்பயுமே பிடிக்கும். இப்போ பாருங்க, அந்த ஃபிஷ் என்ன துடிப்பு, விடுங்கய்யா அப்படின்ற மாதிரி ஓடுது. பட் நாங்கள் விடுவோமா? அதை அப்படியே பிடிச்சி அந்த பவுலுக்குள்ள போட்டுட்டோம். இப்ப அவர் சுதந்திரமா இருக்கிறார். பாருங்க, நான் கொஞ்சம் மேல வரவான்னு கேக்குது. நான் எப்படி ஃபிஷ்ஷை ரசிக்கிறேனோ அது மாதிரி கண்டிப்பா நீங்களும் ரசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலில் போட்டுட்டோம், அதாவது ஒயிட் கலர். இப்போ நாங்கள் மெரூன் கலரை போட போகிறோம். ஓகே தானே? ரைட். மெரூன் கலருக்கான வாட்டர் சேஞ்ச் பண்ணி அதுக்கான விஷயமா ஃபிஷ்ஷை நாங்கள் போட்டுட்டோம். ரைட். இப்போ மெரூன் கலர் ஃபிஷ்ஷையும் நாங்கள் அதுக்கான வாட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாட்டருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். பவுல் எடுத்துட்டோமா? அதே மாதிரி அந்த கலரான ஒரு டெக்கரேஷனுக்கான அந்த ஸ்டோனை போட போகிறோம். திருப்பியும் அதே ஸ்டைலில் தான் போட போகிறோம். போட்டுட்டோமா? அதுக்கப்புறமா என்ன நடக்குது, எப்படி ஃபிஷ்ஷை போட போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஓகே. இப்போ அந்த பவுலில் திருப்பியும் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணினதுக்கப்புறமா இப்போ ஃபிஷ்ஷை பிடிச்சி மெதுவாக நாங்கள் வாங்க ரசா அப்படின்ற மாதிரி போட்டுட்டோம். இப்போ மெரூன் கலரும் பவுலுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல? இவ்வளோ அழகான ஃபிஷ்ஷை நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டோம். உங்களோட வீட்லையும் வளர்த்து பாருங்க. இதில் சந்தோஷமே தனி. வரட்டா? மீண்டும் சந்திப்போம்.